இந்தியாவை பொறுத்தவரையும் கண்ணுக்கு தெரிஞ்ச எதிரி 2 பய. ஒண்ணு சீனா, இன்னொன்னு பாகிஸ்தான். இந்த 2 பயல தாண்டி எல்லா காலங்கள்லயும் எதிர்ப்பு இருக்கும். இது நமக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டா, எல்லா பயலுக்கும் எதிர்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு பிரான்ஸ் நீர்மூழ்கி கப்பலை விக்கிறேன்னு ஆஸ்திரேலியாவுக்கு போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டாங்க. கடைசியில பார்த்தா டமால்னு அமெரிக்கா பூந்தா, நீ அதை கிழிச்சு போடு, நான் உனக்கு ஃப்ரீயா தரேன் அப்படிங்கிற மாதிரி டீல பேசி தந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பிரான்ஸ் குதியோ குதின்னு குதிச்சுச்சு. இப்ப இவனுங்க 2 பேரும் சண்டைக்காரங்களா, ஃப்ரெண்டா அப்படின்னு கேட்டா, அன்னைக்கு சண்டை போட்டாங்க, இன்னைக்கு சேர்ந்துட்டாங்களா? இல்ல அந்த பர்ட்டிகுலர் விவகாரத்துல சண்டை போட்டாங்களா? மத்த எல்லாத்துலயும் அவனுங்க 2 பேரும் பெரிய அளவு தோஸ்திக்குன்னு பாட்டு பாடுவாங்கடா அப்படின்னு சொல்லிக்கலாம். அதே மாதிரிதான் இந்தியாவுக்கும் பல நேரங்கள்ல என்ன ஒரு பிரச்சனை இங்க அப்படின்னா, இன்னமும் நம்மள ஏதோ அடிமையா ஆண்டுகிட்டு இருக்க எண்ண ஓட்டத்திலேயே பயணிப்பாங்க. ஆனா அந்த வெட்டி பயலுக வசதியாவோ இல்ல அறியாமையிலயோ மறக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்மள சூழ்ச்சி மூலியமா தான் பிடிச்சாங்க. ஒண்ணு யுத்தம் போட்டெல்லாம் இந்தியாவை இந்த வீணா போன பிரிட்டன் அதுக்கடுத்து பிரிட்டனை நம்ம கெஞ்சி கெதறி எல்லாம் அனுப்பல. அடி தாங்காம பயப்புல ஓடி போச்சு. அந்த காலகட்டத்துல சுதந்திரத்துக்காக போராடின நாடுகள்லயே ஒரே நாடு ராணுவத்தை உருவாக்கி இன்னொரு நாட்டை நாடு அடிமைப்பட்டு இருக்கு. ஆனா வேற ஒரு நாடு பலமா இருந்து 2ஆம் உலக யுத்தத்தையே நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவனுங்க கூட கூட்டணி போட்டு பெரிய அளவுக்கு பிரிட்டனை மிரட்டி இந்தியால இருந்து ஓட வச்சோம். அதை பூரா மறந்துருவாங்க. வசதியா மறந்துட்டு இன்னமும் ஏதோ காலனி ஆதிக்கத்துல நம்ம இருக்கிற மாதிரியே வாய் பேசுவாங்க. இல்ல பிரிட்டன் வாய் பேசுவான். பிரிட்டனுக்கு பக்கத்துல உள்ளவனா அதே மைலேஜ்லயே பேசுவாங்க. அந்த இன்ஜினை பூரா சுக்கு நூறா சதைக்க ஆரம்பிச்ச படம் ஒவ்வொரு பயலுக்கும் புத்தி வந்து அவன் தெரிச்சு ஓடிட்டாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு விவகாரத்திலயும் அந்த புத்தி ஆள் மனசு புத்தி எட்டி பார்க்கும்ல. அப்படிப்பட்டதான் ஆபரேஷன் சிந்தூர்ல. அது மட்டும் கிடையாது. அதை தாண்டி சமகாலங்கள்ல யுத்தங்களுக்கு பஞ்சமே கிடையாது. இன்னைக்கு திங்கட்கிழமை அப்படிங்கிற மாதிரி சுத்தி பார்த்தா எங்கேயோ 2 பையன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். ரொம்ப ஆக்ரோஷமா சண்டை போடுறான். குட்டி சண்டையெல்லாம் கிடையாது. குடிய கெடுக்கிற அளவுக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனா ஒரு பயனும் சொல்லிக்கிற மாதிரி மைலேஜே எடுக்கல. ஏன்? யுத்தத்தை வெற்றிகரமா முடிச்சாதானடா. ஆனா இந்தியா அப்படி கிடையாது. பாகிஸ்தானை நோக்கி மிதிச்சே தீருவோம் அப்படின்னு சொன்னோம், எச்சரிக்கை கொடுத்தோம், சவால் விட்டோம், மிதிச்சோம். அவன் காலில் வந்து விழுந்து மன்னிச்சிருங்க, சரண்டர் ஆகிறேன்னு சரண்டர் ஆயிட்டான். இத உலகத்தால தாங்கிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா, உலகம் தாங்கிக்கும் சந்தோஷப்படுறதுக்கு ஆள் இருக்கு. ஆனா இத தாங்க முடியாம வெறுப்புல சுத்துறக்கு ஆள் இருக்கு. அதத்தான் வெஸ்டர்ன் மீடியாக்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேற ஒண்ணும் கிடையாது. அந்த பயப்பிள்ளைக்கு வக்கு கிடையாது. அதனால நம்ம சாதிச்சதை பாராட்டுறதுக்கு மனசு கிடையாது. பரவாயில்ல போடா, எங்களுக்கு என்ன அப்படின்னு இந்தியா ஒவ்வொரு முறையும் சவால் விட்டு அடிக்கும் போது ஒவ்வொரு ஆட்கள் அடிக்கிறத பொறுத்து அதோட வேரியேஷன் இருக்கும். பிரைம் மினிஸ்டர் மோடி அடிச்சா ஒரு வேரியேஷன், ஜெய்சங்கர் அவர்கள் அடிச்சா ஒரு வேரியேஷன். இப்ப அஜித் தோவல் அடிச்சிருக்காரு. வெக்கம் கெட்டவனுங்களா ஒரு போட்டோ காட்டுறா. நாங்க அடி வாங்கினதுக்கும் எங்களோட பகுதிகள் சேதாரம் ஆனதுக்கும் ஒரே ஒரு போட்டோ காட்டு. சமகாலத்துல தானே வாழ்ற. இந்த சமகாலத்துல ஒன்னையும் போர்வை பத்தி மறைக்க முடியாது. சேட்டலைட்ல இருந்து ஒத்த இமேஜை தட்டி விட்டா முடிஞ்சு போச்சு. இந்த செகண்ட் எப்படி இருக்கு, அடுத்த செகண்ட் அந்த லொகேஷன் எப்படி இருக்குன்னு அக்யூரேட்டா கொடுத்துரும். அப்படி ஒரே ஒரு போட்டோ ப்ளீஸ் கமான் கூட்ரா ராஜா அப்படின்னு சொல்லி அவருக்கே உள்ள ஸ்டைல்ல தூக்கி போட்டு மிதிச்சிட்டாரு. 1 டஜன் ஏஜென்சி வச்சிருந்தா பிரச்சனை இல்ல, 1 டஜன் சேட்டலைட் வச்சிருந்தாலும் பிரச்சனை இல்ல. நாங்க கேட்கறது ஒரே போட்டோ தான், குடு பார்ப்போம். அதை கொடுக்காம வாய் பேசிக்கிட்டு இருந்த ஆபரேஷன் சிந்தூர்ல இதை இழந்தோம், அதை இழந்தோம். நான் தான் யுத்தத்தை நிறுத்தினேன், இப்பெல்லாம் கம்பு சுத்திக்கிட்டு இருந்தா தொலைச்சு போடுவோம் பாத்துக்க அப்படின்னு சொல்லி அவருக்கே உரிய ஸ்டைல்ல போட்டு மிதி மிதி மிதிச்சு தள்ளிக்கிட்டாரு. அதுக்கப்புறம் வாய் பேசுவார்களான்னு கேட்டா, அப்புறமும் வாய் பேசுவேன், அப்பவும் நம்ம அடிப்போம் அப்படிங்கிறதுதான். சமகாலங்கள்ல யுத்தங்கள்ல பெரிய அளவு ஆப்போசிட் பார்ட்டிய சரண்டரை நோக்கி கொண்டு போனது நம்ம மட்டும்தான். ஏழை பாகிஸ்தானுக்கு வக்கே இல்லடா, அவனை போய் அடிச்சிருக்கீங்க, எங்க சீனாவை போய் அடிங்க அப்படின்னு நம்ம ஆட்களே பாதி பேர் கமெண்ட் போடுவார்கள். அது எதுக்கு போடுறார்கள்னு நமக்கு தெரியல. போடுறது தப்பு ஒண்ணும் கிடையாது. கருத்து சுதந்திரம் எல்லாருக்கும் இருக்கு. ஆனா அந்த பாகிஸ்தானுக்கு பின்னாடி யாரு இருக்கா? பாகிஸ்தான் தான் பிச்சை எடுக்கிறாங்கிறது ஊர் உலகத்துக்கே தெரியுமே. அவங்கிட்ட ஏது தாக்குதலுக்கான திட்டமோ இல்ல தாக்குதலுக்கான ஆயுதமோ 2யுமே கொடுக்கறது யாரு? சீனா, துருக்கி. அதுவும் அவன் வானிலை அறிக்கை மாதிரி லைவாவே கொடுத்துருக்கான். அப்படி இருந்தும் பயப்புள்ள காப்பாத்த முடியல, செதறிட்டான். அந்த இடத்துலதான் ஒரு சின்ன விஷயம். நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, இன்று மழை பெய்யும் அப்பதான் வெயில் அடிக்கும். இல்ல இன்னைக்கு வெயில் அடிக்கும், இல்ல அப்பதான் மழை பெய்யும். அந்த மாதிரி கேலி கூத்துக்கள்லாம் நம்ம படிக்கும்போது நடந்துச்சு. இப்ப அப்படி இல்ல. ஓரளவு அக்யூரேட்டா இருக்கு. மழை பெய்யும்னா பேஞ்சிருது. என்ன ஒண்ணு கம்மியா பெய்யுது, இல்ல கூட பெய்யுது. அவன் சொன்ன அளவுக்கு பெய்ய மாட்டேங்குது.
அந்த மாரி இந்த பையன் குடுத்த டேட்டாக்களும் இருக்குமோ? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. இவன் டேட்டா பூரா போலி. ஆனா ஆயுதங்கள் இருந்துச்சுல்ல. துருக்கி பைராக்டார வச்சு ரஷ்யா கண்லே மண்ண தூவிட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய துருக்கியோட ஆளில்லா விமானங்கள் சுத்தமா மைலேஜ் எடுக்கல. அதனால இந்த இடத்துல பாகிஸ்தான் ஒண்ணுமில்லாத சீனாவ தொட்டுப்பாரு அப்படிங்கிற கதையெல்லாம் ஒர்க் அவுட்டே ஆகாது. 2 பையலும் பேக்கப் குடுத்து தான் நாறி போயிருச்சு பாகிஸ்தானோட பொழப்பு. ஒரு டஜன் பேக்கப் குடுத்தாலும் நம்மளால தப்பிக்க முடியாதுன்னு பயந்து போய் தான் கால்ல விழுந்தாய்ங்க. அப்ப இவ்வளவு பெரிய மைலேஜ் எடுத்திருக்க இந்தியாவ உரசறக்கு ஆள் இருக்கும்ல? சத்தியமா இருக்கும். வெஸ்டர்ன் மீடியாக்களும் சரி, வெஸ்டர்ன் தலைவர்களுக்கும் சரி, ஒரு ஓரமா குத்திக்கிட்டே தான் இருக்கும். அத வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பார்கள். பரவால்ல சர்க்குலேஷனுக்காக வெளிப்படுத்திக்கட்டும் அப்படின்னு நம்ம அமைதியாவா இருக்க முடியும்? நம்மளும் இறங்கி அடிக்கிறோம். இறங்கி அடிக்கும்போது அவர்கள் பதர்றார்கள். காரணம் அம்புட்டு பேரும் யுத்தத்துல இருக்காய்ங்க. அம்புட்டு பேரும் தேர்தல் அரசியல் உள்ள நாடுகள். அப்ப ஆட்டோமேட்டிக்கா உள்ளூர்ல எவனோ ஒரு ஆப்போசிட் பார்ட்டி, ஏலே அவன் பாரு ஆரம்பிச்சான் முடிச்சுட்டு போயிட்டான். இவன் வாய் பேசிக்கிட்டே இருக்கான். யுத்தம் நடந்துகிட்டே இருக்கு. என்னைய கொண்டு வாங்க. நான் உங்கள யுத்தத்த நிறுத்துறேன் அப்படின்னு ஜூனியர் ட்ரம்பா மாற கூட ஐரோப்பிய தலைவர்கள் தயங்க மாட்டார்கள். அப்ப சமகாலத்துல உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அளவுல பதட்டம் வரும்ல. எல்லாத்தோட விளைவு தான் அவர்கள் சுத்தி சுத்தி ஆபரேஷன் சிந்தூர நோக்கி ஏகப்பட்ட கம்புகள சுத்துறது. நம்ம ஆட்கள் அவர்கள் ஸ்டைலுக்கு அடிக்கும்போது மைலேஜோட லெவல் அப்படிங்கிறது தாறுமாறா ஏறிக்கிட்டே இருக்கு. இப்ப அஜித் தோவல் அவர்கள் ஒத்த போட்டோ குட்றா அப்படின்ட்டாரு. இனி 1 மாசத்துக்கு இந்த விஷயத்துல இருந்து ஆப்சென்ட் ஆகி ஓடி போயிருவாங்க. எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்ல முதலாளி அப்படிங்கிற மாரி. திருப்பி வருவாய்ங்க. திருப்பியும் நம்ம அடிப்போம். இதுக்கு நடுவுல ரியலாவே பாகிஸ்தான், சீனா அடி வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அந்த விஷயங்கள் வெளியில வரும்போது நம்மளும் விரிவா பார்ப்போம். இப்போ ஒரு பொறி மாரி தான் கிளம்பியிருக்கு. அத வச்சு ஒண்ணும் பெருசா ஸ்பெல் பண்ண முடியாது. ஸ்பெல் பண்ற ஆட்களும் வெளியில வந்து சொல்லப் போறது கிடையாது. அப்ப இங்க நம்மளால விரிவா பார்க்க முடியாது. ஒரு வரி செய்திய கேரி பண்ணவும் முடியாது. ஏன் அப்டின்னா, நம்ம ஆட்கள் வந்து சொல்லுவாங்க, "ஏலே ஒத்த வரிய சொல்ல தான் வந்தியா நீனு? ஒரு 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் இல்லையா உன்கிட்ட?" அப்படிம்பார்கள். அதையும் சரி 5 நிமிஷம் வர்றதுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்போம். 5 நிமிஷம் வரும்போது பார்க்கலாம். முதல்ல நம்ம பிரச்சனைக்கு வருவோம். நோட்டிஃபிகேஷன் ஆன் ஆகவில்லை. அது என் கையிலயா இருக்கு? உன் முதலாளி கையில தானே இருக்கு அப்படின்னு சிம்பிளா கிளம்பி போயிறாதீங்க. நோட்டிஃபிகேஷன் வராட்டியும் தேசபக்தி தமிழ் அப்படின்னு அப்பப்ப டைப் பண்ணுங்க. காலை, மதியம், சாயந்திரம், இரவு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் டைப் பண்ணி பாருங்க. என்ஜாய் பண்ணுங்க. நீ பேசுறது பூரா யுத்த அரசியல் தான். அத எங்கிட்டு என்ஜாய் பண்றதுன்னு கீழ வந்து கேட்காதீங்க. யுத்த அரசியலை என்ஜாய் பண்ணலாம். அப்பதான் நம்ம யுத்தத்துல இருந்து தப்பிக்க முடியும்.